இன்னைக்கு நான் எங்க இருக்கேன் அப்படின்னா கொல்லிமலையில இருக்கேன். கொல்லிமலையில சுத்தி கிட்டத்தட்ட ஒரு 100-110 கிராமங்களுக்கு மேல இருக்கும். கொல்லிமலை வர்றதுக்கு முன்னாடி த்ரில்லிங்கான ஒரு சவுண்டு கிடைக்கும். இங்க இங்க வாழக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை முறை எப்படின்னா 6, 7, 8 மணிக்கெல்லாம் இந்த ஊரே சைலண்ட் ஆயிடுது. நாங்க கொல்லிமலை எப்போ வந்தாலும் இரவுல மட்டும்தான் வருவோம். நைட்ல எல்லாம் அந்த தெய்வத்து மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையில எந்த சூழ்நிலையும் அந்த தெய்வம் காப்பாற்றும் அப்படின்னு அந்த அரபேஸ்வரர் பார்க்கணும்னு நீங்க முடிவு எடுத்து வந்தீங்கன்னா கன்ஃபார்மா பார்த்துடலாம். 8 கை அம்மனை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சாலும் பார்த்துடலாம். இன்னைக்கு த்ரில்லிங்கான ஒரு அனுபவம். இது ஒரு இடமே ஒரு அமைதியா இருக்கு, ஒரு சுவாரஸ்யமா இருக்குது, பயமா இருக்குது. கொல்லிமலையில தேடுதல் என்பது இருந்துகிட்டே இருக்கணும். சில பேர் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு அப்புறம் போக மாட்டாங்க. நாங்க அப்படி கிடையாது, எல்லா இடங்களையும் போவோம். இங்க இரவுல தான் அதிகப்படியான பயணங்கள் த்ரில்லிங்கா இருக்கும் அப்படின்றாங்க. இது ரீல்ஸுக்காகலாம் போடல. ஒரு தெய்வ சக்தி இருப்பதற்குண்டான சில அறிகுறிகள். சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கு பாருங்க, மைல்டா. கொல்லிமலையை சுத்தி நிறைய சித்தர்கள் நடமாடுவதாக வாழ்வதாக நம்பப்படுகிறது. கொல்லிமலைக்கு வரணும்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா தெய்வத்தை மனசுல நினைச்சுக்கிட்டு கிளம்பி வாங்க. அவ்வளவு த்ரில்லிங்கா இருக்கும் இந்த இடம். சுவாரஸ்யமான இடம், ஒரு பயம் கலந்து இருக்கும். கொல்லிமலையில எல்லாராலையும் வந்துட்டு போக முடியாது. அந்த தெய்வத்தோட அனுகிரகம் இருக்கணும். அந்த தெய்வம் நம்மளை காப்பாற்றும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. கொல்லிமலை எங்க இருக்குதுன்னு பாதி பேருக்கு தெரியல. நாமக்கலுக்கு பக்கத்துல, நாமக்கல் சேலம், நாங்க இப்ப சேலம் ரோட்ல வந்திருக்கோம். இது த்ரில்லிங். எத்தனை மலை ஏறுதுன்னு யாருக்குமே தெரியாது. கிட்டத்தட்ட 70 பெண்டு, ஸ்ட்ரைட்டா வர்ற இடத்துல 70 பெண்டு. ஆனா ஒவ்வொருத்தரும் பயந்து பயந்துதான் வண்டி ஓட்டுறாங்க. இங்க இருக்கக்கூடிய மக்கள் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த இடத்துல டிராவல் பண்ண முடியும், ஓட்ட முடியும். அதனால அது பாருங்க, ஸ்னோ, அது புகை வந்துட்டே இருக்கும். உங்களை தெய்வம் கரெக்டா கொண்டு போய் விட்டுதுன்னா ஒரு சுவாரஸ்யம். அதனால சித்தர்கள் உலாவதான் நம்பப்படுகிறது. மூலிகைகளின் அரசி என்று அழைக்கப்படக்கூடிய இடம் இந்த கொல்லிமலை. கொல்லிமலையில கிட்டத்தட்ட பல லட்சம் வசிய பொருட்கள் இருக்குதான். அந்த வசிய பொருட்கள் விஷயம் தெரிஞ்சவங்க யாருமே உயிரோடு இல்லை. அதனால இந்த இடம் மூலிகைகளின் இளவரசி என்று சொல்லலாம். ஒரு சில மக்களுக்கு தான் ஒரு 10, 20, 100 பொருள் தான் அதிகபட்சம் தெரியும். பல லட்சம் உள்ள பொருட்கள் இந்த இடத்துல புதஞ்சு கிடக்குதான். இது எல்லாராலையும் எடுக்க முடியாது. தெய்வத்தோட அனுகிரகம் இருந்தா மட்டும்தான் நடக்கும். இன்னைக்கு நான் எங்க இருக்கேன் அப்படின்னா கொல்லிமலையில சனோ அப்படின்னு ஒரு ஹோட்டல்ல இருக்கோம். இங்க சாப்பாடும் இருக்குது, ரூம்ஸும் இருக்குது. சீசன் டைம்ல என்னன்னா 2500 ரூபா, 3000 ரூபா இந்த பட்ஜெட்டுக்குள்ள வரும். நான் சீசன் என்னன்னா 2000 ரூபாய், 1800 ரூபா இந்த ரேஞ்சுக்குள்ள வாங்கலாம். இது டபுள் பெட்ரூமு, ரூம்ஸ் இப்படிதான் இருக்கும். பார்த்தீங்கன்னாவே தெரியும். கொஞ்சம் இயற்கை சூழ்நிலையோட தங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி இடங்களுக்கு தங்கலாம். வைஃபை இருக்குது, எல்லாமே இருக்கு. நிறைய மக்கள் இங்க அன்டைம்ல ஸ்டே பண்ணுவாங்க. அதனால சுவாரஸ்யமான ஒரு இடம். இன்னைக்கு கொல்லிமலையில இருக்கோம். கொல்லிமலையில இரவு கொஞ்சம் த்ரில்லிங்கா இருக்கும், சுவாரஸ்யமா இருக்கும். சில நேரங்களில் விஷ ஜந்துக்கள், விஷ ஜீவராசிகள் இங்க பாக்குறதுக்கு வாய்ப்பு உண்டு. கரெக்ட் டைம்ல வரணும். உங்களுக்கு தெய்வத்தோட அனுகிரகம் என்ற எல்லா ஜீவராசிகளையும் இரவுல பார்க்கலாம். அமைதியா இருக்கும் இந்த இடம். எவ்வளவு அமைதியா இருக்கு பாருங்க. ஊரு 6, 7 மணிக்கெல்லாம் அடைக்குது கொல்லிமலை. கொல்லிமலையை சுத்தி கிட்டத்தட்ட 200 கிராமங்கள் இருக்குதான். 70 பெண்டு. இந்த சைட்ல வந்தாலும் கிட்டத்தட்ட 70 பெண்டு. எப்படி வேணாலும் வரலாம். ரூட்டு அமைதியான ஒரு இடம். இயற்கையோடு எப்பாவது வரணும்னா வரலாம். இங்க உட்காந்துக்கிட்டு அமைதியா 2 நிமிஷம் உட்காந்துட்டு தியானம் பண்ணீங்கன்னா நீங்க என்ன மனதில் நினைக்கிறீங்களோ அந்த காரியங்கள் நடப்பதா சொல்றாங்க. சுவாரஸ்யமான இடம், த்ரில்லிங்கான ஒரு இடம். அதனால நினைத்த அத்தனையும் அப்படியே நடப்பதற்கு ஒரு வாய்ப்பு உண்டு. கொல்லிமலை சில்லுன்னு இருக்கும். ஏசி எல்லா இடத்துலையும் போட்ட மாதிரியே இருக்கும். அவ்வளோ ஒரு குளிர் இருக்கக்கூடியது. சீசன்ல வந்தாலும் சரி, நான் சீசன்ல வந்தாலும் குளிர் இருக்கும். கொல்லிமலையில ஒரு முறை அந்த தெய்வத்தை பார்த்துட்டீங்கன்னா மறுபடியும் கூப்பிட்டுட்டே இருக்கும்.
உங்களை கூப்பிடும். ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை வர வச்சிடும். அப்படியாப்பட்ட ஒரு சக்தி இங்க இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு உண்டு. மலையில் நிறைய சித்தர்கள் வாழ்வதான் இன்னைக்கு நம்புறாங்க. மலைக்கு கீழவும் ஏகப்பட்ட குகைகள் இருக்குது. சித்தர்கள் தவம் பண்ண இடங்கள். அதனால இந்த இடத்துக்கு வர்றது, நம்ம தெய்வங்களை வணங்குறது, கொல்லிமலை வந்துட்டு திரும்பி கரெக்டா போறது, எந்த விபத்து எந்த ஆபத்து இல்லாம போறது தெய்வ அனுகிரகம் இருந்தா மட்டும்தான் நடக்கும். பூர்வ ஜென்மத்தோட ஒரு தொடர்பு இருந்தால் தான் இந்த இடத்துக்கு நீங்க வர முடியும், கால் வைக்க முடியும். இங்க கொல்லிமலை பேர் சொல்லி ஏமாத்துற கூட்டமும் உண்டு. கொல்லிமலையை நேர்மையா பயன்படுத்துற கூட்டமும் உண்டு. யாரும் யாருடைய விதியை மாற்ற மாட்டாங்க. இதுவும் ஒரு வகையான வைப்ரேஷன் உள்ள இடம். இங்க நாங்க வர்றதுனால தெரியும். நேரம் கிடைக்கும் போது அடிக்கடிக்கு வந்துட்டே இருப்போம். தெய்வத்துக்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தோம்னா கரெக்டா கொண்டு வந்து விட்டுருவாரு, கரெக்டா கொண்டு போய் விட்டுருவாரு. அதனால ஏமாற்று உலகத்துல கொல்லிமலை கூட ஒரு சுவாரஸ்யமான ஒரு இடம். ஒரு சில மக்களால் தான் பேரு கெட்டு போகுது. இங்க கொல்லிமலையில சில இடங்கள் இருக்குது. ரகசியமா தான் மூலிகைகள் தயார் பண்ணுவாங்க. எல்லாம் வெளிநாடுகளுக்கு அனுப்புறாங்க. கொல்லிமலை வசியத்துக்கு ரொம்ப ஃபேமஸ். பல மூலிகைகள் கிட்டத்தட்ட ஒரு 1100 மூலிகைகள் இருக்குதான் வசியம் ஆவறதுக்கு. அந்த கால கொல்லிமலை பூர்வீக தொடர்பு இருந்தால் தான் இங்க வர முடியும். கிட்டத்தட்ட 1000த்திற்கும் மேற்பட்ட மூலிகைகள் இருக்குதான். இந்த மூலிகைகள் விஷயம் தெரிஞ்சவங்க யாருமே உயிரோடு இல்லை. அதான் உண்மை. ஒரு சில மக்களுக்கு தான் ஒரு 10, 20, 30, 100. மற்ற மக்களுக்கு யாருக்குமே தெரியாதான். கிட்டத்தட்ட 900 மூலிகைகள் மேல இங்க நிறைய மறைந்து கிடக்குதான். நிறைய மர்மங்கள் நிறைந்த ஒரு இடம். இந்த மூலிகைகள் எடுக்கிறதுக்கு சில நேரத்துல தவம் பண்ணிட்டு எடுப்பாங்களாம். மூலிகை ஏன் ரகசிய மூலிகைகள்லாம் வச்சாங்க அப்படின்னா, வசிய மூலிகைகள் ஒரு இடத்துல நம்ம உட்காந்து பிரார்த்தனை பண்றோம். எந்த விஷ ஜந்துக்களும் கிட்ட நெருங்க கூடாதுன்றதுக்காக இந்த வசியங்களை பயன்படுத்தினார்களாம். அது மட்டும் இல்லாம கொடூரமான ஜீவராசிகள் அவங்களுடைய பார்வையில கட்டுப்படுமா. இங்க சில மூலிகைகள் இருக்குது. அந்த மூலிகையை கண் சம்பந்தப்பட்ட இடத்துல வச்சுட்டு எதிரி இப்படி பார்த்தோம்னா கூட அவன் அப்படியே வசியம் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டான். சிலது தடவனம், சிலது ஸ்ப்ரே டைப்ல கூட கிடைக்குது இங்க வசியமை கொல்லிமலையில. சில பொருட்களை நாங்களே வாங்கிட்டு வந்து தரோம். நாங்க வாங்கிட்டு வந்து தர்றதுனால டக்குன்னு வேலை செய்யுமான்னு தெரியாது. முயற்சி பண்ணணும். எல்லாமே முயற்சி தான். வசிய மையில கிட்டத்தட்ட 3000லிருந்து 30 லட்சம் வரையும் வசிய மை இருக்குதான் இங்க கொல்லிமலையிலே. அது விஷயம் தெரிஞ்சவங்க நிறைய பேர் செலவு பண்ணி வாங்கிட்டு போறாங்க. அதுக்கு சில மந்திரங்கள் சொல்லப்படுகிறது, சில ரகசியங்கள் சொல்லப்படுகிறது. அது அந்த மெத்தட்ல வச்சாதான் அந்த பொருள் வேலை செய்யும். சிலதெல்லாம் கருப்பு ட்ரெஸ் போட்டு அந்த மைய வச்சா வேலை செய்யாதான். சிலது சிகப்பு ட்ரெஸ் போட்டு வச்சாலும் வேலை செய்யாதான். பல ரகசியங்கள் இருக்குது. இந்த வசியமை சம்பந்தப்பட்டதுல கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி எந்தெந்த ஸ்டேட்ல என்னென்ன மாதிரி வசியங்கள் கிடைக்கும் அப்படின்றது தேடி கொண்டு வந்து மக்களுக்கு தரோம். எனக்கு 100 பேர் பயனடையணுன்ற அவசியமே கிடையாது. 2 பேர். இப்போ கொல்லிமலையில செப்பு தகடுல எழுதுறது ரொம்ப ஃபேமஸ். செப்பு தகடு நீங்க என்ன கோரிக்கை வைக்கிறீங்களோ அந்த கோரிக்கையை போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்ல ஒயிட் பேப்பர்ல எழுதி போட்டோ எடுத்து அனுப்பிச்சீங்கன்னா உங்க சார்பா இங்க செப்பு தகடுகள் எழுதுவோம். செப்பு தகடுகள் நாங்க எழுதும் போதும் சில நேரத்துல சில மக்களுக்கு கை கொடுத்துருக்கு. சேராத உறவு சேர்ந்துருக்குது, பேசாத உறவு பேசி இருக்குது, வராத பணம் வந்திருக்குது, நடக்காத விஷயம் நடந்திருக்குது, அதிர்ஷ்டம் தானா தேடி வந்திருக்குது. இப்படி கொல்லிமலைக்கு மண்ணில் கால் வைக்கிறதே ஒரு பெரிய புண்ணியம். அந்த புண்ணியத்தை இறைவன் எங்களுக்கு கொடுத்துருக்காரு. அந்த புண்ணியத்தின் மூலம் 2 பேர் 3 பேருக்கு எங்களால உதவி பண்ண முடியும். கொல்லிமலை நீங்க ஒருவேளை பிளான் பண்ணீங்க வரணும் அப்படின்னா நாமக்கல்ல இருந்து வரலாம், இல்ல சேலத்துல இருந்து வரலாம். சென்னையில இருந்து வரதா இருந்தா இது மாதிரி ரூட்டுங்களை பிடிச்சி வரலாம். சேலம் ஆத்தூர் வழியா கூட வந்துட்டு வரலாம். எப்போ கொல்லிமலைக்கு வந்தாலும் ஈவினிங் 6 மணிக்குள்ள வந்துருங்க. அன்டைம்ல எல்லாரையும் கரெக்டா சேஃப்டியா கொண்டு வர முடியுமா அப்படின்னா தெய்வ மனசு வச்சாதான் நடக்கும். வண்டி நின்று போச்சு, இல்ல ஃபுல்லா ஸ்னோ பனியில மாட்டிக்கிச்சு, இல்ல வண்டி ஸ்டார்ட் ஆகல, இல்ல எதிரில் வர வண்டி பயங்கரமா வேகத்துல இஷ்டாங்க அப்படின்னா அன்டைம்ல உங்களை கான்டாக்ட் பண்ண முடியாது. கொல்லிமலையில நிறைய இடங்கள்ல ரூம்ஸ் கிடைக்கும்.
பகலில் வந்து தேடினீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நைட்டில் வந்தீங்கன்னா ரூட் மாறி போயிடுவீங்க. அப்படி இப்படி சுற்றிக்கிட்டே இருப்பீங்க. விடிகாலம் 4 மணி வரையும் சுற்றி இந்த கூட்டம்லாம் இருக்குதா இங்கே.